ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். கூடவே நீங்கள் செக் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் இந்த பக்கம் ப்ளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதை நீங்கள் இந்த பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நான் ஏற்கனவே சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இதை இந்த பக்கம் இப்படி கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கலாம். மேலே ஒரு சைடில் மட்டும் நம்ம கீரல் போட்டுக்கிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம மசாலா வச்சுக்கலாம். அதனால் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழ்ப்பகுதி வந்து கட் பண்ணல, மேலே இருக்க அந்த பகுதி மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சைடில் இப்படியே இருக்கட்டும். இது இப்படி வச்சிடலாம். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்கல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெறும் கடாயில் இதை வறுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரேடியாக ஒரு 1/4 கிலோ வாங்கி இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டிங்களா, எப்போல்லாம் இந்த மாதிரி மசாலா செய்யறதுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்போல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். டப்பாக்குள்ளே வச்சு டைட்டாக மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். கலரெல்லாம் அதிகமாக சேஞ்ச் பண்ண தேவையில்லைங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் மசாலா செய்யும் போது. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரேடியாக செஞ்சு வைக்கிற மாதிரி இருந்தாலும் வறுத்துட்டு நல்லா காற்று போகாத டப்பாவில் டைட்டாக மூடி வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னும் போது அதிலேருந்து எடுத்து நீங்கள் மசாலா செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் சாதம் செய்யும் போதே சாதத்துலேயே உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதை இங்கே தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுக்கலாம். சாதத்துலேயே உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக வேக வைக்கணுனாலும் வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம், சாதத்தில் எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லி. அதை வந்து சுத்தமாக கழுவிட்டு சாதத்தில் போட்டுட்டு சாதம் வெந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள், உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் விருப்பப்படி நீங்கள் எவ்வளோ வேணாலும் காரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இதோட கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவு இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு மசாலா ரெடி ஆகிடும். வெறுமனா மசாலா வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதோட சுவையும் டேஸ்ட்டு. மசாலா பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி வறுக்கும்போது அதில் மசாலா வச்சோம்னா எல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் இது சுத்தமாக வெளியவே வராது. கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒன்றா சேர்த்து முதல்ல நல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி வெண்டைக்காயில் சேர்த்துடலாம். இப்படி இந்த மசாலா சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்த மசாலா மீதி ஆகிடுச்சுன்னா அதை சமோசாவிலையும் செஞ்சுக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சமாக பிசைஞ்சு அதில் அப்படியே மசாலா உள்ளுக்குள்ளே வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தும் சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் உருளைக்கிழங்கு பரோட்டா செய்யும்போது சப்பாத்தியோட நீங்கள் மத்தியானம் இதை செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சு நைட்டில் உருளைக்கிழங்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா பாருங்கள், நான் எவ்வளோ மசாலா வச்சுருக்கேன். ஒரு வெண்டைக்காயில் வெளியே வர அளவுக்கு நம்ம மசாலா வச்சுருக்கோம். ஆனாலும் வறுக்கும்போது இந்த மசாலா வந்து வெளியே வராது. இந்த மாதிரி நிறையவாக மசாலா வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மசாலா வச்சுட்டு பாருங்கள், இப்படி எல்லா பக்கமும் நல்லா உள்ளே போகிற மாதிரி எல்லா சைட்லேயும் மசாலா உள்ளே தள்ளி வச்சிடலாம். இப்போ இது ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மசாலா நம்ம வச்சுருக்கோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் தவாலையும் செய்யலாம், கடாயிலையும் செய்யலாம்.
ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வச்சிடலாம். நீங்கள் பேன்லேயும் செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றியும் செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பப்படி. இதில் அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை மசாலா வந்து எந்த பக்கம் வேணாலும் இருக்கட்டும், இப்படி வச்சிடலாம். ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ இதை திருப்பி போட்டு எல்லா சைடும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்படி நல்லா திருப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே நிற்கும். ஒரு தடவை நம்ம மசாலா வச்சு செஞ்சோம்னா அப்படியே தனியாக மசாலா வந்துடும். ஆனால் இதில் வெளியே வரவே இல்லை பாருங்கள், ஏன்னா இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். அதோட இந்த மசாலாவும் நிறைய பேருக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ இது வேகட்டும், எல்லா சைடும் திருப்பி போட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. மசாலா எப்படி நல்லா உள்ளுக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்லி ஸ்லோவான ஃப்ளேமில் தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா வெந்து வரும். உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், அதோட கடலை மாவையும் நம்ம வறுத்துருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் அந்த மசாலா வந்து நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாம் வெண்டைக்காயோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணுனால நம்ம ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு இதை செய்யணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் போலவும் செஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மசாலாவை வச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு பரோட்டாவும் செய்யலாம், சமோசா செய்யலாம். எல்லாத்துக்கும் இந்த மசாலாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தவாவில் அதே போல் தான் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடணும். தவாவில் செய்யும்போது நமக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. நம்ம கடாயில் வறுத்தாலுமே எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா நம்ம வறுத்து எடுத்த அப்புறமா எண்ணெய் அப்படியே தான் நிற்கும். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எல்லா பக்கமும் எண்ணெய் பட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இதே மாதிரி நிறைய நார்த் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ்லையும், சவுத் இந்தியன் ரெசிபி ஹிந்தி, ஒடியா லாங்குவேஜ்லேயும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். இப்போ இது மாதிரி திருப்பி போட்டு எல்லா சைடும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் செய்யுங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெண்டைக்காயோட மசாலா சேர்ந்து நல்லா வெந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.